அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா தான் வர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி, இன்னைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நம்ம தளபதியோட ஃப்ளாக் இன்ட்ரோ அண்ட் ஆந்தம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சு அண்ட் ஃப்ளாகை ரிலீஸ் பண்ணிட்டார். அது ஒரு ஆந்தம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் சாங் பார்த்தீங்கன்னா ரியலி சூப்பராக இருந்தது. கோட் படத்தில் வந்த சிங்கிள் மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டை கேட்கும்போது கொஞ்சம் இன்னமும் உடம்புக்குள்ள இன்னமும் ஏறின மாதிரி, ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டான மாதிரி இருந்தது. அண்ட் செகண்ட் டைம் கேட்டோம். தேர்ட் டைம் கேட்கும்போது இன்பம் தந்த கண்ணீரோ என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, இந்த மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரியே நம்மளுக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கட்சியோட பேரை ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் அப்படி இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எலெக்ஷன் கமிஷன் அவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி தமிழக வெற்றி இக்கு வரணும், இக்கழகம் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா சிறுசுக்கும் பெருசுக்கும் அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த சிறுசுக்கு அப்படின்ற இடத்துல சி ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூ சின்ன ரூ போட்டுருங்க. மேபி சிறுசுன்றதுனால சின்ன ரூ, அப்போ பெருசுக்கு தான் பெரிய ரூ போட்டிருக்கோம்ல, அது மட்டும் கரெக்டாக போட்டாங்க. பெருசுக்கு சின்ன ரூ போட்டாங்க, சிறுசுக்கு பெரிய ரூ தான் வரும். அதுவே எங்களுக்கு தெரியல. ஆனால் பேர் தமிழக வெற்றி கழகமா. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? அடுத்த தப்பு பார்த்தீங்கன்னா தரையின் கொடி அப்படின்றீங்க. தரையின் கொடினா என்ன மீன் பண்ணுறாங்க? என்ன தரையில் போட்டுருவாங்களா கொடி அப்படின்னு பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தரையின் கொடினா இந்த மண்ணோட கொடி அப்படின்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. மேபி தலையின் கொடியாக இருக்குமோ? இந்த சாங்கில் லிரிக்ஸையும் போட்டு அதுவும் தப்பாக போட்டு காட்டியிருக்காங்க. இவங்க தமிழக வெற்றி கழகம், அந்த தமிழக வெற்றி கழகத்தில் தமிழை தப்பாக போட்டு சாவடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளோ பெரிய ஓட்டை, இதை எப்படா நீ அடைக்க போற? அடுத்தது ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா, கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. நம்ம தளபதியோட பேரில் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபாரின் கார் ஒன்று இங்கே வாங்கியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வரி கட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் அது இன்னும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் என்ன, கரைப்படையாத கரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடியும் போட்டிருக்கு. நம்ம தளபதி கட்சி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆப்வியஸ்லி இந்த ரைசிங்ஸ் எனக்கு 100% பிடிக்காது. அண்டு டபுள் லீஃப் இவங்களுக்கு பிடிக்காது. அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான. அந்த சாங்கை பார்க்கும்போது இந்த சாங் ரொம்ப பெட்டராகவே இருக்குது. உண்மையில் சாங் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த தமிழ் மியூசிக் கருப்பு
வர்ற மாதிரி அண்ட் விவேக் வந்து லிரிக்ஸ் எழுதி ஏய் நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும் ஆனா அடி சரவெடி இருக்காரு. அந்த லிரிக்ஸ் வந்து எழுதினவர் அவர் தப்பு பண்ணாரா இல்லை வந்து இவங்க சாங் எடிட் பண்ணும்போது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் வந்து இன்ட்ரோ பண்ணார். அந்த ஃப்ளாக் இன்ட்ரோ பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வயிறு எரிஞ்சிருக்காங்க. கட்சிக்கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் அந்த கட்சிக்கொடியை உத்து பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த கேரளா டிரான்ஸ்போர்ட் மாதிரியும் ப்ளஸ் வந்து இந்த ஃபெவிகால்லாம் போட்டு காட்டுறாங்க. அதை தான் என்னால் தாங்க முடியல. ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மேல